வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்றைக்கி அற்புதமான ஒரு ரசம், புளியே இல்லாத லெமன் ரசம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் பண்ணியிருப்பேங்க, இருந்தாலும் என் மெத்தடில் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான சாமான்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு பெருசான லெமன், சின்னதாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 1/2 கப்பு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆலினால் பொடி, உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு. எல்லா ரசத்துக்கும் தக்காளி போடுவேன், ஆனால் இதுக்கு மட்டும் போட மாட்டேன். உங்களுக்கு வேணுன்னா ஒரு தக்காளியை கொதிக்கச்சே இப்போ சின்னதாக வெட்டி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்போதும் கச்சுட்டியில் தான் பண்ணுவேன், பிரமாதமாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா அடி கனமாக இருக்கிற பாத்திரமா பண்ணுங்க, இல்லைன்னா ஈயச்சொம்பு இருந்தாலும் பண்ணலாம், உங்கள் சௌரியம்தான் அது. இப்போ முதல்ல பெருங்காயத்தை நல்லா பிச்சு போட்டுடணும், தண்ணி கொதிக்கிறது. அப்புறம் ஆலினால் பவுடர் அதையும் போட்டுடணும், 2 பச்சை மிளகாயும் போட்டுடணும், வெந்தய பொடி கொஞ்சம் போட்டுடணும். இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பொடியோட பச்சை வாசனை போகணும், நல்லா கொதிக்கிட்டா. இப்போ நல்லா கொதிச்சுடுத்து. நம்ம 1/2 கப்பு வேக வைக்க சொன்ன பருப்பு, அதை நல்லா கரண்டியால் குழச்சிக்கணும். மசிச்சுட்டு அதை அப்படியே இப்போ இதில் கொட்டணும். இப்போ பருப்பு போட்டாச்சு, நல்லா கொதிக்கிறத பாருங்கள். இது 5 நிமிஷம் கொதிக்கணும், இந்த பருப்பு சேரணும். புளியும் போட்டு லெமன் போட்டால் என்ன ஆகும்? நல்லாவே இருக்காது. பேரே லெமன் ரசம் தான் பேர், புளியே போடக்கூடாது. புளி டேஸ்ட்டு வேறு, லெமன் டேஸ்ட்டு வேறு. நீ சாப்பிட்டு பாரு, வாசனை வந்துடுது, விளாவி இல்லாமல். உங்களுக்கு எவ்வளோ ஜனம் வேணுமோ அவ்வளோ விளாவலாம். இப்போ இதில் நான் நல்லா கட் பண்ணினேன் கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு, அதுவும் சேர்ந்து கொதிக்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு திருமாறி இல்லாமல் நெய்யை விட்டுக்கோங்க, எண்ணெயெல்லாம் விடாதங்க. நெய் விட்டு கடுகு போட்டுடணும், கடுகு பொரியணும் நல்லா. சீராத்தை போட்டுட்டு இந்த மிளகாயம் போட்டுடணும். மிளகாயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுடணும், போட்டு ஆஃப் பண்ணிடணும். தாளிச்சிருக்கட்ட இதை கொட்டிடணும். ஹைலைட் இதில் என்ன தெரியுமா? லெமன் பிழியறது தான். இப்போ லெமன் ரசம் கொதிச்சுட்டுல, லெமனை ஏன் கடைசியில் விட்டேன் தெரியுமா? ரொம்ப நாள் போட்டு கொதிக்கக்கூடாது, கசக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை பிழிஞ்சிடணும். லெமன் போடலன்னா நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் பார்த்தியா? வேலைக்கு போகிறவா, சட்டுன்னு போகணும் வழியிலன்றவா, அவசரமாக இது பண்ணிடலாம். சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். நெய்யை ஊற்றி சாத்தில் பிசைஞ்சு ஒரு சுட்டப்பலாம் போட்டு சாப்பிட்டா வயிறு ரொம்ப போயிடும். இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. செவன், ஒரு பாட்டு பாடுறியா? चंद्र कचारो मयूर
खण्डक चन्द्रकचारो मयूर शिखण्डक मण्डलवलयित केशम् चन्द्रकचारो मयूर शिखण्डक मण्डलवलयित केशम् प्रचुरपुरदर धनुरनुरजित प्रचुरपुरदर धनुरनुरजित मेदुरमुदिर सुवेशं रासे हरिनिह विहितविलासं स्मरति मनोमम कृतपरिहासं रासे हरिमिह विहितविलासम् பாட்டு கேட்டீங்களா? ரசமும் சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.